வெல்கம் டூ நம்ம இ-சேவை சேனல். நம்ம இ-சேவை சேனல்ல இன்னைக்கு என்ன டாபிக் பத்தி பேச போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேல்ஸ்மேனுக்கு இன்டர்வியூக்கான ரிசல்ட் கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாதுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, ரிசல்ட் எப்பாச்சும் வரட்டும். அத பத்தி நம்ம பேச வரல. ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் ஒரு அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர்ன்னு ஒண்ணு வரும்ல. அந்த அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர்ல வந்து என்னென்ன டாக்குமெண்ட் ரெடி பண்ணணும்? நீ எங்க போய் ஜாயின் பண்ணணும்? அத பத்தி டீட்டெயிலா வந்து பேச போலாம். நம்ம இ-சேவை சேனல் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் சொல்லக்கூடிய தகவல் முழுமையா வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம நெறைய விஷயங்கள் வந்து நோட்டிஃபிகேஷன்ல வந்து குடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எல்லாரும் நெறைய பேர் படிச்சு பார்த்துருப்பீங்கன்னு தெரியும் நெனைக்கிறேன். படிக்காதவங்களுக்கு சொல்லிர்றேன். இப்ப என்னன்னா, கூட்டுறவுத்துறையில வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து பல சங்கங்கள ஒண்ணா இணைச்சு தான் வந்து நம்ம வந்து சேல்ஸ்மேனுக்கு ஜாப் வந்து ரிசல்ட் வந்து குடுக்குறாங்க. இன்டர்வியூ வந்து அட்டெண்ட் வைக்கிறாங்க. இப்போ என்னென்ன இதுல வந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து சேலம் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, 6 சங்கமா ஒண்ணா இணைச்சு, தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம், அதுக்கப்புறம் சேலம் மாவட்ட நுகர்வோர் கூட்டுறவு மொத்த விற்பனை பண்டகசாலை, மலைவாழ் மக்கள் பெரு பல்நோக்கு கூட்டுறவு கடன் சங்கம், அதுக்கப்புறம் நகர கூட்டுறவு கடன் சங்கம், சேலம் வேளாண்மை உற்பத்தியாளர் கூட்டுறவு விற்பனை சங்கம். இந்த மாரி சங்கங்கள் வந்து நெறைய இருக்குது. அந்த சங்கத்துல எத்தனை வந்து காலி பணியிடங்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்களே லிஸ்ட்ட வந்து குடுத்துருக்காங்க. இப்ப இதுக்கு என்னப்பா சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க வந்து என்ன சொல்ல வராங்கன்னா, இப்ப அப்பாயின்ட்மென்ட் ல வந்து ஒரு சில பாயிண்ட்கள் வந்து குடுத்துருப்பாங்க. அந்த பாயிண்ட்கள வந்து நம்ம வந்து ப்பாங்க. அந்த பாயிண்ட்ட வந்து முக்கியமான பாயிண்ட்ட மட்டும் நம்ம எடுத்திருக்கிறோம். ஏன்னா வந்து எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரேஷன் ஷாப்ல வந்து இதுக்கு முன்னாடி இயர்லயும், அதுக்கு முன்னாடி இயர்ல வந்து ஜாப்க்கு வந்து செலக்ஷன் ஆனாங்க இல்லையா? அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்ச விஷயம் தான் வந்து நம்ம வந்து சொல்லப்போறோம். அசல் சான்றிதழ் வந்து சரிபார்ப்பு வந்து மறுபடியும் நடக்கும். ஆல்ரெடி வந்து இன்டர்வியூ அட்டெண்ட் மொத டாக்குமெண்ட் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த டாக்குமெண்ட்ட மறுபடியும் வந்து ஒரு டைம் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. அந்த சான்றிதழ் வந்து எப்படி வந்து வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க? நீ எங்க வெரிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, இந்த பண்டக சாலைன்னு இருக்கு இல்லையா? பண்டக சாலைன்றது வந்து பார்த்தோன்னா, இந்த தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கம் இருக்கு இல்லையா? இந்த சங்கத்துல ஒரு 6 சங்கத்துல தான் உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு சங்கத்துல வந்து வேலைவாய்ப்பு குடுப்பாங்க. இப்போ வந்து நீங்க வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். இதோட வந்து தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம் அப்படின்னு இருக்கா? இது வந்து உங்க மாவட்டத்துல எந்த இடத்துல இருக்கு? தலைமை அலுவலகம் அப்படின்றது விஷயத்த வந்து தெரிஞ்சுக்கணும். இது வந்து ஒரு ஆர்ஓ இருக்கு இல்லையா? அது வந்து தெரிஞ்சிருக்கணும். இப்போ உங்களுக்கு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்றதுக்கு முன்னாடி, ஒரு ஷீட் வந்து குடுத்துட்டு, ஒரு 5 இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஃபில் பண்ணுங்க. உங்களுக்கு நியரஸ்ட்டா இருக்கிறது அப்படின்ற மாரி சொல்லியிருப்பாங்க இல்லையா? அப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நீங்க வந்து தொடக்க வேளாண்மையில இது பண்ணியிருக்கீங்களா? இல்ல கூட்டுறவுல வந்து பண்ணியிருக்கீங்களா? அதுக்கப்புறம் வந்து சேலம் வேளாண்மை உற்பத்தியாளர் கடன் சங்கத்தில வந்து நீங்க இது பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இப்ப அந்த இடத்துல இருக்கிற தலைமை அலுவலகத்த மட்டும் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நீங்க வந்து அங்க போணும்னு சொல்ல வரல. தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நீங்க வந்து தெரிஞ்சு வச்சுட்டு, அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா, அந்த இடத்துல போய் உங்களோட டாக்குமெண்ட்ட வந்து குடுத்து, நீங்க வந்து வெரிஃபிகேஷன் வந்து பண்ணணும். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ராசஸ். இது வந்து நீங்க வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அசல் சான்றிதழ். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பணியில் சேர்வதற்கு முன் பிணைத் தொகையை செலுத்தி ரசீது பெற்றுக் கொள்ள வேண்டும். இது எதுக்குன்னா, எல்லா இதுலயும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு செக்யூரிட்டி டெபாசிட்ன்றது வந்து குடுப்பாங்க. கம்பல்சரி இருக்கும். பிரைவேட் கம்பெனிலாம் இப்ப வந்து நெறைய வந்து கொண்டு வந்துட்டாங்கன்னு சொல்ல வரணும். இது முக்கியமான ஜுவல்ஸு இது மாரி பணம் வந்து பரிமாற்றன பண்ற இடத்துல வந்து இது வந்து ஒரு செக்யூரிட்டி டெபாசிட் வந்து மினிமம் வந்து குடுத்துருப்பாங்க. நீங்களும் வந்து பணம் வந்து கலெக்ஷன் பண்றீங்க தானே, அந்த அந்த கீழ வரதுனால, ஒரு செக்யூரிட்டி டெபாசிட்டுக்காக ஒரு ரூ. 5000 வந்து நான் வந்து உங்க வந்து குடுக்கணும். இது வந்து நீங்க வந்து ரிட்டயர்மென்ட் ஆனதுக்கு அப்புறம் வந்து குடுப்பாங்கங்கிற மாரி ஒரு சில பேர் சொல்லியிருக்காங்க. அது வந்து என்னன்றது வந்து கரெக்ட்டா தெரியல. நீங்க வந்து அது வேற யாராவது தெரிஞ்சா அவங்க கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. இது வந்து செக்யூரிட்டி டெபாசிட் 5000ன்றத வந்து நீங்க வந்து இது பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, சொ சொத்து சான்றிதழ். சொத்து சான்றிதழ் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு வேலை கிடைச்சிருச்சு. நீங்க வந்து வொர்க் பண்றீங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்க வந்து என்ன பண்ணணும்னா, சொத்து சான்றிதழ் வந்து ஒண்ணு ரூ. 1,00,000 மதிப்பிலான இது குடுக்கணும். இது எதுக்கு அப்டின்னா, ஜாமீன் குடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஜாமீன்னா நீங்க வந்து அந்த இடத்துல வந்து பணத்த வந்து கையாடலோ, இல்ல வேற ஏதாச்சும் குற்றமோ உங்க மேல வந்து சுமத்தப்பட்டால், அந்த ரூ. 1,00,000க்கான சொத்து இது வந்து அபகரிக்கப்படுவாங்க. அதுக்கான நஷ்டஈடு வந்து பார்த்தீங்கன்னா, அத எடுத்துப்பாங்க. அதுக்காக தான் வந்து ஜாமீன் குடுக்கறது. இது வந்து நீங்க வந்து கம்பல்சரி வந்து குடுக்கணும். நீங்க வந்து ரிட்டயர்மென்ட் ஆகுற வரைக்கும் சொத்து ஜாமீன் வந்து அத வந்து குடுத்தே ஆகணும். இது வந்து என்னன்னா மக்களுக்கான ஆ பொருள குடுக்கும்போது நீங்க வந்து கையாடலோ, ஏதோ பிரச்சனை இருக்குது அப்டின்னா, உங்க மேல எழுதப்பட்டா அதுக்கான அ அ பணத்த வந்து பிடிக்க ஏன்னா உங்ககிட்ட வந்து உங்களோட கேரக்டர் என்னன்னு தெரியுது. என்ன பண்றீங்கன்னு தெரியாது. ஆனா நீங்க வந்து ஜென்யூனா தான் இருப்பீங்க. ஆனா ஒரு சில காலப்போக்குல சூழ்நிலை காரணமாக ஏதாச்சும் தவறு எதுவும் நடந்துருச்சுன்னா, அந்த பணத்த வந்து புடிச்சுக்குவாங்க. அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஜாமீன் வந்து கேட்டுருக்காங்க. அதே மாரி 1 வருஷம் ஆச்சு அப்டின்னா, நீங்க வந்து என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு வந்து அடுத்தது வந்து தகுதி பருவம். தகுதி பருவம்ன்றது 1 வருஷம் வந்து ட்ரெய்னிங்கு. ட்ரெய்னிங்ன்றது வந்து
ஒரு சேல்ஸ்மேனுக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாளைக்கு வந்து ட்ரெய்னிங் குடுப்பாங்க. அது விற்பனை பண்றத பத்தி. அதுக்கப்புறம் உங்களுக்கே தனியா ஒரு ரேஷன் ஷாப்ப குடுப்பாங்க. அந்த ரேஷன் ஷாப்பு கீழ வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க பணி இது பண்ணணும். அதுக்கப்புறம் 1 வருஷத்துக்கு அப்புறம் வந்து ஊதியம் வந்து எக்ஸ்ட்ரா வழங்கும். இது வந்து ஆல்ரெடி ஊதியம் வந்து இங்கேயே குடுத்துருப்பாங்க இல்லையா? 1 வருஷத்துக்கு அப்புறம் வந்து 8,600லேருந்து 29,000 வரைக்கும் வரும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க இல்லையா? அதுக்கான ஊதியம் வந்து குடுப்பாங்க. அது வந்து எக்ஸாக்ட்டா 29,000 வரும்னு கேட்டீங்கன்னா வராது. அதுக்கெல்லாம் ஒரு ஸ்லாப் வச்சிருப்பாங்க. அந்த ஸ்லாபுக்குள்ள வரதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும் அப்டின்னா, கூட்டுறவு பயிற்சியில வந்து நீங்க வந்து அடுத்து வந்து டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் சொல்லுவாங்க இல்லையா? டிபார்ட்மெண்ட் எக்ஸாம்னா அடுத்தடுத்த லெவல் வந்து புரமோஷன் போணும் இல்லையா? நீங்க 1 வருஷத்துக்கு அப்புறம் வந்து கூட்டுறவுத்துறையில வந்து நீங்க வந்து பயிற்சி பெறணும். பயிற்சி பெறதுக்கு வந்து பார்த்தோன்னா, நம்ம வந்து ஆல்ரெடி வந்து அதுக்கான ஒரு வீடியோ ஒண்ணு போட்டுருக்கிறோம். வேணா டிஸ்கிரிப்ஷன்ல வந்து லிங்க் குடுக்குறேன். அது இல்ல கார்ட்ல கூட மேல வந்து லிங்க் குடுக்குறேன் வந்து பாருங்க. இப்ப அந்த இது போட்டிருக்கும் இல்லையா? அந்த இது கூட்டுறவுத்துறையில வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து டிப்ளோமா எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிட்டீங்க அப்டின்னா, நீங்க வந்து அடுத்த லெவல் புரமோஷன் ஆகலாம். இப்போ வந்து சேல்ஸ்மேனா இருக்கிறீங்க அப்டின்னா, நீங்க வந்து கூட்டுறவு பேங்க் இருக்கு இல்லையா? அதுல கூட வேலைக்கு போலாம். அதுல வந்து செயலாளர்ன்னு சொல்லுவாங்க. ஒரு மேனேஜருக்கு மேல பொறுப்பு. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ஒரு ஜாப்க்கு போலாம். மிகப்பெரிய ஒரு வேலை வாய்ப்பு அப்டின்னு தான் சொல்ல வரணும். படிப்படியா தான் போகும். இப்ப வந்து சேல்ஸ்மேனா இருக்கிறீங்க. இப்ப வந்து நீங்க வந்து நுகர்வோர் இதுல வந்து பொருள் குடுக்குறதுல வந்து ஒரு ஹெட்டா இருக்கிறீங்க. இப்ப அதுக்கப்புறமா புரமோஷன் ஆகலாம். அப்படி இப்படின்னு ஸ்டெப் ஸ்டெப்பா போயி மேனேஜர் வரைக்கும் செயலாளர் வரைக்கும் போலாம். இதுதான் வந்து கூட்டுறவுத்துறையில நடக்கிற விஷயம். இப்போ வந்து நெறைய பேருக்கு வந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைச்சிருக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். இப்போ சில கமெண்ட்ஸ்லாம் வந்து நான் படிச்சு பார்த்தேன். நீங்க வந்து என்னன்னா, இப்போ வந்து நேர்மையா போடுற மாரி போடுறீங்க. இதுக்கு முன்னாடிலாம் நீங்களும் அப்படித்தானே போட்டீங்கன்னு சொல்றீங்க. நான் வந்து அதுக்கான எவிடன்ஸ் வந்து இல்லாம நான் வந்து எந்த வீடியோ போடல. கூட்டுறவு சார்புல வந்து டாக்குமெண்ட் வந்து வெளியிட்டிருந்தாங்க. இந்த டேட்ல இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணோம். இந்த டேட் செலக்ஷன் பண்ணோம். இதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஆல்ரெடி வந்து ஒரு சர்க்குலர் குடுத்தாங்க இல்லையா? டார்கெட் டேட்ன்னு சொல்லிட்டு. அத பத்தி தான் நான் வந்து பேசியிருப்பேனே தவிர, தவறான விஷயங்கள் வந்து நம்ம சேனல்ல வந்து பேச மாட்டோம். உங்களுக்கு நெறைய பேருக்கு நம்ம சப்ஸ்கிரைபருக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். புதுசா ஒரு சில பேர் வந்து நீங்க கமெண்ட் நேத்து பண்ணியிருந்தீங்க பார்த்தேன். அதுக்காக தான் நான் வந்து உங்களுக்கு வந்து ரீப்ளை பண்றேன். நெறைய பேர் வந்து ப்ரோ நீங்க வந்து கரெக்ட்டா பேசுறீங்க அப்படின்ற மாரி விஷயத்த தான் சொன்னீங்க. அது வந்து நான் வந்து என்னோட இதே வந்து என்னன்னா, மக்களுக்கு வந்து எளிமையான முறையில, ஈஸியான வழியில வந்து பார்த்தோன்னா, எந்த சிரமம் இல்லாம செயல்படணும் அப்படின்ற நோக்கத்துக்காக தான் நம்ம வந்து அ வீடியோ போடுறோமே தவிர, மத்த எந்த நோக்கத்தும் கிடையாது. நம்ம இ-சேவையில வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து பல வீடியோக்கள் வந்து நம்ம வந்து போட்டிருப்போம். நெறைய பேர் நெறைய ஆதரவு குடுத்துருக்கீங்க. மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஏ டூ ஜெட் ஜெனரல் இன்ஃபர்மேஷன் எல்லாமே எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் நம்ம போட்டிருப்போம். கலெக்டர் ஆஃபீஸ்ல வேலை இருந்தாலும் சரி, இல்லன்னா வந்து பார்த்தோன்னா, அ கவர்மெண்ட் வேலையா இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் விஓ என்ன, ஜேஆர்ஐ என்ன, அதுக்கப்புறம் ஆதார் கார்டு அப்டேட்டு, இந்த மாரி எல்லா விஷயங்களும் வந்து நம்ம வந்து கலந்து வந்து நம்ம வந்து சேனல் வந்து அப்டேட் பண்ணிட்டுருப்போம். அதனால வந்து முடிஞ்ச அளவுக்கு உங்க சப்போர்ட், உங்க ஆதரவு ஆல்ரெடி குடுத்துருக்கீங்க. இன்னும் நெறைய பேருக்கு குடுக்கணும். உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து தெரியாத நெறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு மட்டும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோல வந்து சந்திக்கலாம். பாய்.